Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. கர்நாடகாவை சேர்ந்த சைனைடு மோகன் 87, 88, 89, 90, 90 4 ஆண்டுகளில் 3 மனைவிகளை கல்யாணம் பண்ணி வேற பெண்கள்கிட்ட பேசி பார்க்கலாமே அப்படின்னு பேசி பார்க்கறாரு. சாதி தடை இல்லை, ஒரு இளம் பட்டதாரி மாப்பிள்ளை தேவை அப்படிலாம் போடுறாங்க இல்லையா. இவைகளை பர்டிகுலரா கரெக்ட் பண்ணி பெரிய நோட்ஸ் எடுத்து 32 பெண்களை திருமண ஆசை காட்டி தன் வலையில் விழ வச்சுட்டார். 36 பெண்களை காதலிக்கிறாரு, 32 பெண்களை கல்யாண வலையில் விழ வச்சிடறாரு, 32 பெண்களை கொலையும் பண்ணிடுறாரு. 36 பேர்ல 32 பேர் தான் ட்ரை பண்ணாரு. சில பேர் நகையெல்லாம் வச்சிருக்காருன்னு அவங்களை கழட்டி விட்டாரு. 2 நாளைக்கு முன்னாடியே போயிடுவார். திருமண ஏற்பாடுலாம் நம்ம பண்ணலாம், போய் கோயில் ஐயரை பார்க்கணும், ஐயர் மந்திரம் ஓதணும், ஐயருக்கு நம்ம சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்து நம்ம கல்யாணத்தை முன்னாடியே பதிவு செய்யணும். அதனால நீங்க 2 நாளைக்கு முன்னாடி வரல, போய் ஒரு நல்ல லாட்ஜ் எடுத்து அவங்களோட நல்ல பாலியல் உறவுலாம் நல்லபடியா பண்ணிடுவார், பண்ணி முடிச்சுடுவார். நமக்கு தான் திருமணம் நாளைக்கு ஆக போகுது இல்லையா. ஒரு வருடத்துக்காக 2 வருடத்துக்காக குழந்தை பிறக்கணும். இது ஏற்கனவே நமக்கு குழந்தை இந்த சைட்லேருந்து 9 மாசத்துக்குள்ள பிறந்துச்சு, என்ன பண்றது. அதனால நீங்க என்ன செய்யுங்க, நல்ல தண்ணி குடிச்சிட்டு இந்த நான் கொடுக்குற மாத்திரையை போட்டுட்டு நல்லா யூரின் போனீங்கன்னா இது கருத்தரிக்காது. இதான் இவர் சொன்ன மேஜர் பொய். அதுல சைனைடு குப்பி கலந்த மாத்திரையை போய் உள்ள போட்டுட்டு ரொம்ப நேரம் ட்ரை பண்ண, 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் ட்ரை பண்ணோன்னா அந்த 10 நிமிஷத்துலேயே அவங்க அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்து அங்கேயே இறந்து கிடந்திருக்கிறார்கள். பப்ளிக் டாய்லெட் தான் போக சொல்றாரு. தன்னுடைய லாட்ஜில் இருக்கிற ரூம் இருக்கும்போது அவர் பண்றது இல்லை. சைனைடை வாங்கி அதை குப்பிகளாய் செய்து இது ஒரு மாத்திரை தான், இதை வாயில போட்டு முழுங்கிட்டா கற்பம் தரிக்காது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாத்திரை வடிவத்துக்கு அவர் எப்படி கொண்டு வந்தார். பாதிய ஆணவ கொலை செய்யறவனு கூட ஒரு காரணம் இருக்கிறது. ஆனா இவன் செஞ்ச 32 கொலைகளுக்குமே பேராசை ஒன்றே அடிப்படை காரணம். சார் வணக்கம் சார். வணக்கம் வெங்கடேஷ் சார். நம்ம நிறைய கேஸ் பற்றி பேசியிருக்கோம் சார் இதுக்கு முன்னாடி. இன்னைக்கு இந்த சீரியல் கில்லர், இந்தியாவிலேயே மோஸ்ட் பாப்புலராக பேசப்பட்ட ஒரு சீரியல் கில்லர்னா இந்த சைனைடு மோகன் சார். அவர் கேஸை பற்றி சொல்லுங்க சார். கர்நாடகாவை சேர்ந்த சைனைடு மோகன் அப்படிங்கிற மோகன் குமார், அவர் கன்யானா கிராமம் அப்படிங்கிறதுல தட்சண கன்னடா அப்படிங்கிற ஊரில் பிறக்கிறாரு. 1963 அவர் பிறக்கிறார். அவர் பிறந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு பட்டதாரியா படித்து முடிக்கிறாரு. பிஏ பட்டம் படிக்கிறார். படிச்சுட்டு அந்த கிராமத்தில் இருக்கிற எலிமெண்ட்ரி ஸ்கூலில் விளையாட்டு வாத்தியார். அதில் ஒரு 10 மாதம் அல்லது 3 மாதம் கோர்ஸ் முடித்தாவே கர்நாடகாவில் இந்த பிடி சார் இருக்கிற வேலைக்கெல்லாம் நம்ம போயிடலாம். கர்நாடகா நம்ம ஊர் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி அங்கே நெட் தேர்வுலாம் கிடையாது. அங்கே வேறு மாதிரியான தேர்வுகள். அங்கே சில முக்கியமான ஆட்களுக்கு மட்டும் வேண்டியவராக இருந்தால் அவங்களாம் பதவிக்கு போயிடலாம். அப்படி ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வாத்தியாராக போய் கிட்டத்தட்ட 32 திருமணங்களை பண்ணவர் தான் இந்த சைனைடு மோகன். 32 திருமணம். 32 திருமணத்தில் 3 அஃபிஷியல் திருமணம். 32 பேர் 32 பெண்கள்கிட்ட ப்ரப்போசல் பண்ணுறாரு. 32 பெண்கள் அவரை அக்செப்ட் பண்ணுறாங்க. 32 பெண்களுமே அவரை திருமணம் பண்ண ஒத்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு மோகன் என்கின்ற மனிதனுக்கு தான் ஒரு பட்டதாரி. அவரை பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சிறப்பம்சம்லாம் இருக்குது அவருடைய வாழ்க்கையில். பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மனிதன் வாழ முடியுமா, திரைப்படங்களை மிஞ்சிய ஒரு டைலாக் மாஸ்டர் அவர் இருந்திருக்காரு. எப்படி டைலாக் பேசுகிறான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1987 முதல்ல ஒரு திருமணத்தை பண்ணுறாரு. பட்டதாரியாக 84 வேலைக்கு போயிடுறாரு. பட்டதாரியாக முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டோடனே முதல் கல்யாணத்தை 1987 பண்ணுறாரு. அப்போ மேரி அப்படிங்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. அந்த மேரியை கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள்லேயே மேரிக்கு அவருக்கும் மனசு, தட் இஸ் கருத்து வேற்றுமையின் காரணமாக மேரி டைவர்ஸ் ஆகிடுறாங்க. அதற்கு பிறகு 2 திருமணம். பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவி அப்படிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. அப்புறம் 1991 மஞ்சுளா அப்படிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 87, 88, 89, 90, 91 4 ஆண்டுகளில் 3 மனைவிகளை கல்யாணம் பண்ணிடுறாரு. ஒரு மனைவியை டைவர்ஸ் பண்ணிடுறாரு. ஸ்ரீதேவி அப்படிங்கிறது 2வது மனைவி, மஞ்சுளா அப்படிங்கிறது 3வது மனைவி. ஸ்ரீதேவிக்கு தெரியாது மஞ்சுளாவை கல்யாணம் பண்ணிக்கிறது, மஞ்சுளாவுக்கு தெரியாது ஸ்ரீதேவியை கல்யாணம் பண்ணது. ஒரு வீட்லயே இதை பண்ணியிருக்காரு. ஆமா, அவர் இந்த பக்கத்து ஊர்ல கல்யாணம் பண்ணி. ஸ்ரீதேவிக்கு 2 குழந்தைகள் இந்த ஊர்ல இருக்கு, கேரளாவில் இந்த மனைவி கிட்ட போயிட்டு வராரு. இந்த பக்கம் கர்நாடகாவில் மஞ்சுளா கிட்ட வராரு. இங்க 2 குழந்தைகள், 4 குழந்தைகள் பெற்றுறாரு. அப்போ 4 வருஷத்துல 3 கல்யாணம், 4 குழந்தை. இதுவே சாத்தியமா பாருங்க. இந்த மனைவி கிட்ட 2, அந்த மனைவி கிட்ட 2.
அது சாத்தியமாயிடுச்சு. இந்த 2 மனைவிகளோடும் இந்த 3 மனைவிகளோடும் வந்து இவர் பேசுற போது இவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னா, நம்ம பர்சனாலிட்டிய எல்லாரும் விரும்புறாங்க. நம்ம வந்து திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா யாரும் மறுக்கிறது இல்ல. இங்க தான் ஒரு கதையே அதான் ஆரம்பிக்குது. அதான் அவருடைய அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் எப்படின்னா, நம்ம வந்து அப்ரோச் பண்ணும்போது நம்மள யாருமே வந்து மாப்பிள்ளை கோலத்துல இருக்கும்போது, மாப்பிள்ளை நல்லா இருக்காரு, லட்சணமா இருக்கிறாரு. அதனால இவருக்கு பொண்ணு குடுக்கலாம் அப்படின்னு இந்த 3 பேருமே 3 பேருடைய குடும்பமுமே வந்து இப்படி ஒரு வரவேற்ப குடுக்குது. வேற பெண்கள்ட்ட பேசி பார்க்கலாமே அப்படின்னு பேசி பார்க்குறாரு. அப்படி பேசி பார்க்கும்போது தன்னை வந்து ஒரு திருமணம் ஆகாத நபர் அப்படின்னு சொன்னா நம்புற அளவுக்கு அவருடைய பர்சனாலிட்டி இருக்குது. அவர் நல்ல உடற்பயிற்சி செஞ்சு அவர் வந்து தன்னுடைய திடகாத்திரமாகவும் திருமணம் ஆகாத மாதிரியான தோற்றத்தையும் அவர் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு. சரி, அப்படி மெயின்டைன் பண்ணும்போது அவர் என்ன செய்றாரு, ஒவ்வொரு அவருக்கு வந்து பழகும் அந்த வாழ்க்கை பாதையில ஸ்கூலுக்கு வர்ற பெண்களோ அல்லது ஊருக்கு போகும்போதோ அல்லது உறவினர் வீட்டுக்கு போகும்போதோ அல்லது நண்பர்களை சந்திக்கிற போது சந்திக்கிற பொழுது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அவர் என்னென்ன ஃப்ராட் எல்லாம் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பர்ட்டிகுலர் கம்யூனிட்டி கேர்ள் அப்படின்னு வைங்களேன், அந்த கம்யூனிட்டி ஓ நானும் உங்க கம்யூனிட்டி தான் அப்படின்னு சொல்லுவார். ஓ அந்த மாதிரி பேசுறாரு. நானும் உங்க கம்யூனிட்டி தான் அப்படின்னு சொல்லுவார். நம்ம 2 பேரும் ஒரே கம்யூனிட்டி. அப்புறம் ஒரே கம்யூனிட்டிக்கு போது என்ன நம்ம சொந்தக்காரங்கள ஆயிட்டோம். அப்படி ஆரம்பிச்சுருவார். அப்படி ஆரம்பிச்சோடனே நான் கூட வந்து ரொம்ப நாளா பொண்ணு பார்க்குறேங்க. எப்படின்னா சின்ன வயது பெண்களை விட அவர் என்ன சொல்றாரு, எனக்கு வயசு 28, 30, 32 தாங்க ஆகுது. அவர் வந்து 32 வயதுலேருந்து 35 அல்லது 36 வயது வரைக்கும் திருமணம் ஆகாம வந்து மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கிற பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ நியூஸ் பேப்பரு, மேட்ரிமோனி, அப்பொழுது திருமண தரகர்கள் போன்றவற்றிலாம் வந்து தகவல் சொல்லுவாங்க பாருங்க. சார் ஒரு நல்ல மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரியான டேட்டா கலெக்ஷன் பண்ணியிருக்காரு. ஓ அந்த மாதிரி ஆட்களை பார்த்து டார்கெட் பண்றாரு. இவரு பெரிய ஒரு பர்ட்டிகுலர் டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்காரு. இந்த பெண் அழகா இருக்கு, சாதி தடை இல்லை, என்னங்க ஒரு இளம் பட்டதாரி மாப்பிள்ளை தேவை அப்படிலாம் போடுறாங்க இல்லையா? இவைகளை வந்து பர்ட்டிகுலராக கரெக்ட் பண்ணி பெரிய நோட்ஸ் எடுத்து கிட்டத்தட்ட 32 பெண்களை திருமண ஆசை காட்டி தன் வலையில் விழ வச்சிட்டார். விழ வைத்தது மட்டும் அல்ல, இதுக்கப்புறம் தான் சாப்டரே ஆரம்பிக்குது. இந்த 2 கொலை மனைவிகளையும் பிடிச்சு போயிருது. யாரையும் ஸ்ரீதேவியும் மஞ்சுளாவையும் பர்மனண்டா வந்து மனைவிகளா வச்சுக்கிறாரு. ஏன்னா அங்க 2 குழந்தை, இங்க 2 குழந்தை இருக்குது. இந்த 4 குழந்தையை வளர்த்துறதா முடிவு பண்ணிட்டாரு. இவருக்கு வர வருமானம் போதாத இருக்குது. சைனடு மோகன்னா கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் ரொம்ப பெரிய ஆளு. பெயர் போன ஒரு நபர், ஒரு சீரியல் கில்லர். இவருடைய இவருடைய கதையை வச்சு பார்த்தீங்கன்னா, தகத் அப்படின்னு ஒரு சினிமா எடுத்திருக்காங்க. ஹிந்தி படம் பகவத் அத்தியாயம்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க. இப்போ வந்து களம் காவல் அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டி இப்போ அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு. மம்முட்டி வந்து களம் காவல் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. இதுல மம்முட்டி வந்து களம் காவலும் மம்முட்டியும் விநாயகமும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஜனங்கள்லாம் ஷூட்டிங் நடக்கும்போது என்ன நினைச்சிருக்காங்க, விநாயகம் இப்படி ஒரு அநியாயத்தை பண்ண போறான், அவன் வித்தியாசமா பண்ணுவான், அவனை வந்து பிடிச்சு கரெக்டா இன்வெஸ்டிகேட் பண்ணி உள்ள போடக்கூடிய ஆபீசரா வந்து மம்முட்டி நடிச்சிருப்பாரு, அதனால நம்ம போய் பார்த்துடலாம் அப்படின்னு வந்து மக்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்திருக்காரு. அதுக்கு களம் காவல் படத்தை நடிக்கிற பொழுது மம்முட்டிக்கு 4, 5 வாய்ப்புகள் வந்து நல்ல நல்ல கதையெல்லாம் வருது. அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் பெண்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும், இந்த மாதிரியான ஆசை வார்த்தை காட்டினா இப்படி நடிச்சா இந்த ஜனங்க ஏமாந்துடுறாங்களே அப்படிங்கிறது பெண்ணியத்திற்காக, பெண்கள் விழிப்படைய வேண்டும் என்பதற்காக இந்த படத்தை எடுத்து நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது இப்ப தெரிய வருது. இல்ல சார், ஒரு ஹீரோ வந்து வில்லனா நடிச்சாதான் அப்ப பெண்களுக்கு வந்து இந்த அவேர்னஸ் இருக்கும். எஸ், இந்த மாதிரி ஏமாறக்கூடாது. ஆமா, பெண்களுக்கான அவேர்னஸ் படமா இது அமைஞ்சிருக்குது. ஒரு பெண்களை வந்து இப்படியெல்லாம் வந்து ஒரு மாய வலையில பெண்கள் வந்து ஈஸியா சிக்கிடக்கூடாது, இப்பேற்பட்ட பொய்யர்கள்லாம் அந்த நாட்டில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாடத்தை வந்து மம்முட்டியால் சமூகத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு வந்து இந்த இன்டர்வியூ நம்ம பண்றோம். கண்டிப்பா சார். ஏன்னா அந்த களம் காவல் அந்த மம்முட்டி அவர் நடிச்ச படத்தினால தான் இப்ப இந்த சைனைட் மோகனை பத்தி யாரும் நிறைய பேர் இந்த சைனைட் மோகன் வந்து 32 பெண்களை வந்து காதலித்திருக்கிறார். 36 பெண்களை காதலிக்கிறாரு. 32 பெண்களை கல்யாண வலையில் விழ வச்சிருக்காரு. 32 பெண்களை வந்து கொலையும் பண்ணிடுறாரு. 32 கொலை ஆமா, பண்ணிருக்காரு. 32 பெண்களை வந்து காதலிக்கிறேன் என்று சொல்லி மயக்கி ஆசை வார்த்தை காட்டி ஒரு தனி மனிதனால் எந்த விதமான எவிடன்ஸுமே இல்லாம கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 ஆண்டுகளுக்குள்ள 32 பெண்களை வந்து அவர் வந்து ஆசை வார்த்தையை கூறி அவர் சில இந்த குடும்பத்தை மட்டும் தனியாக வச்சுக்கிட்டு வாங்க முகூர்த்த நாள் பார்க்குறாரு. இல்லைங்க, அந்த பெண்களோடு பழகிறது, நம்ம ஜாதிக்கார பெண்ணு உன்னோட தான் நான் வாழ விரும்புகிறேன், ஒரு நாள் வாழ்ந்தாலும் உன்னோட தான் வாழணும், அதுவும் நம்ம 2 பேருமே தாலி கட்டி சாமி மண்டபத்தில் போய்
பதிவு திருமணம் செஞ்சுக்கிட்டு சாமி முன்னிலையில மாலை மாற்றி தாலி கட்டி நம்ம 2 பேரும் வந்து புனிதமா வாழ்க்கையை தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்றாரு. இந்த மாதிரியான ஆசை வார்த்தைகள்ல வந்து இந்த பெண்கள் மயங்கி மயங்கி என்ன செய்யறாங்கன்னா, அவர் வந்து 4-5 சிட்டிகளுக்கு கூட்டிட்டு போறாரு. அவர் வந்து மைசூரு, பெங்களூரு, ஹாசர், மடியேரி இந்த 4 ஊர்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய பெரிய பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு அவர் கூட்டிட்டு போவார். இந்த கோயிலில் வந்து இந்த முகூர்த்த நாள் அன்னைக்கு நம்ம வந்து பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு வந்து இந்த டௌரி வாங்குறதுலாம் வந்து எனக்கு வந்து இஷ்டமே கிடையாது, பிறருடைய பொருளில் வந்து வாழ்றவன் மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நீ வந்து திருமண வாழ்க்கையில தொடங்க போறோம், நான் உன்னையே நம்பி தொடங்க போறேன், அப்படி இருக்கும்போது உனக்கு தேவையான நகைகளை மட்டும் நீ எடுத்துட்டு வா. அப்படி எவ்வளோ நகையெல்லாம் இருக்குது, 36 பேர்ல 32 பேர் தான் ட்ரை பண்ணாங்க. சில பேர் நகையெல்லாம் வச்சிருக்கலன்னா அவங்களை கழட்டி விட்டாரு. 40 பேருக்கு மேலே கூட ட்ரை பண்ணியிருப்பாரு, நகை இல்லாத பெண்களை கழட்டி விட்டார். பணக்கார பெண்களை, வசதி படைத்த பெண்களை, அது ஓரளவு 50லேருந்து 100 சவரனை எடுத்துட்டு வர முடியுங்கிற பெண்களை தான் செலக்ட் பண்ணாரு. அப்ப ஓரளவு பணமும் நகையும் எடுத்துட்டு வர பெண்களே 32. இவர் எத்தனை பேருக்கு வலை விரித்தார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது கணக்கில் அடங்காது. அவ்வளோ பெண்கள் வந்து இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா கம்யூனிகேஷனை வச்சுக்கிட்டு ஒரு தனி மனிதனை வந்து மூடத்தனமாக முட்டாள்தனமாக நம்பி ஏமாந்து தன் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். 2 நாளைக்கு முன்னாடியே போயிடுவார். திருமண ஏற்பாடுலாம் நம்ம பண்ணலாம், போய் கோயில் ஐயரை பார்க்கணும், ஐயர் வந்து மந்திரம் ஓதணும், ஐயருக்கு வந்து நம்ம சர்டிபிகேட்லாம் கொடுத்து நம்ம கல்யாணத்தை வந்து முன்னாடியே வந்து பதிவு செய்யணும். அதனால நீங்க வந்து 2 நாளைக்கு முன்னாடி வரணும், போய் ஒரு நல்ல லாட்ஜ் எடுத்து அவங்களோட நல்ல பாலியல் உறவுலாம் வந்து நல்லபடியா பண்ணி முடிச்சுடுவார். நமக்கு தான் திருமணம் நாளைக்கு ஆக போகுது இல்லையா, அதனால என்ன அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் சொல்லுவாரு, நீங்க வந்து நம்ம திருமணம் ஆகி ஒரு 1 வருடத்துக்காவது 2 வருடத்துக்காவது குழந்தை பிறக்கணும். நீங்க ஏற்கனவே வந்து நமக்கு வந்து குழந்தை இந்த தேதியிலேருந்து 9 மாதத்துக்குள்ளே பிறந்துச்சு, என்ன பண்ணுறது, அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, நல்ல தண்ணி குடிச்சிட்டு இந்த நான் கொடுக்குற மாத்திரையை போட்டுட்டு நல்லா யூரின் போனீங்கன்னா இது வந்து கருத்தரிக்காது. இதான் இவர் சொன்ன மேஜர் பொய். இந்த பொய்யை எப்படி 32 பெண்கள் நம்பினாங்க அப்படின்னு எனக்கே வந்து நம்ப முடியவில்லை. கோயில் மாநகரில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பார்க்குறாரு, பார்த்துட்டு பப்ளிக் டாய்லெட் தான் போக சொல்கிறாரு. தன்னுடைய லாட்ஜில் இருக்கிற ரூம் இருக்கும்போது அவர் பண்ணுறது இல்லை, ஏன்னா ஈஸியாக மாட்டிப்பாரு. ஏன்னா லாட்ஜுக்குள்ளே இவர் உள்ளே வரும்போது சிசிடிவி கேமராவிலையோ அல்லது சாட்சி 2 பேர் உள்ளே வந்தாங்க, ஒரு பெண் வந்து லாட்ஜ் ரூமில் வந்து கொலை பண்ணி இறந்து போயிருக்குது சொன்னால் இவர் கண்டிப்பாக மாட்டிக்குவார். அதில் வந்து சைனைடு குப்பி கலந்த மாத்திரையை வந்து அவங்க போய் உள்ளே போட்டுட்டு ரொம்ப நேரம் ட்ரை 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் ட்ரை பண்ணோன்னா அந்த 10 நிமிஷத்துலேயே அவங்க வந்து அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்து அங்கேயே வந்து இறந்து கிடந்திருக்கிறார்கள். அதுலேயே வந்து ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பாத்ரூமாக பார்த்து அனுப்பியிருக்காரு. அப்போ ஒரு 15 நிமிடம் 20 நிமிடத்துக்குள்ளே இவர் வந்து செய்கிறாரு, தன்னுடைய லாட்ஜையும் அந்த ரூமில் இருக்கிற நகைகள் பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு நைஸாக அவர் கிளம்பிடுவார். அந்த அம்மா வெளியில் வெயிட் பண்ணுறாங்க, சார் நான் வந்து ரூம் ரெண்டு பே பண்ணியாச்சு, சந்தேகப்படுவதற்கான வாய்ப்பே இல்லை, உள்ள இருக்கிற பொருட்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு இந்த 2 மனைவிகளோட சொகுசா வாழ்ந்திருக்காரு. இதே தான் ஒரு பேட்டர்னா 32 தான் வந்து இவருடைய மோடஸ் ஆபரண்டி. இதுதான் பேட்டர்னு. இந்த வகையில் வந்து 32 பெண்களை வந்து செஞ்சிடறாரு. 25 வழக்குகள் தான் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. 22 வழக்குகள் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. அதில் வந்து 20 வழக்குகளில் அவருக்கு வந்து காசர்கோடு நீதிமன்றத்தில் அவருக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து அவருக்கு மரண தண்டனை விதிக்கிறாங்க. 20 வழக்குகள் வந்து ஏன் சார் 32 கொலை பண்ணியிருக்காரு, 20 கேஸ் தான் இவருக்கு ஆதாரத்தோட பிடிச்சிருக்காங்களா சார்? அதான் சாட்சிகள் வேணும் இல்லையா. இப்போ இந்த ஊர்லேருந்து கிளம்பி போச்சு, இந்த பொண்ணும் இவரும் வந்து பயணம் பண்ணதுக்கான ஆதாரங்கள் எதுவும் நிரூபிக்கவில்லை. அப்படி இப்போ ஆதாரபூர்வமாக நீதிமன்றத்துக்கு முன்பு நிரூபிக்கப்பட்ட வழக்குகள் அப்படிங்கிறது 20. அந்த 20 வழக்குகளில் வந்து 19 வழக்குகளில் 2013 மேங்களூர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் அவருக்கு வந்து தூக்கு தண்டனை வழங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் 2014 வந்து ஒரு விசாரணை வருது. இது 19 வழக்குகளில் முடிஞ்சது. 20வது வழக்கு விசாரிக்க வருது பார்த்தீங்களா. அப்போ தான் வந்து இவர் வந்து செய்கிறாரு, என் மீது வந்து எந்த விதமான வழக்கு வந்து ப்ரூவ் பண்ணல, நான் வந்து நேரடியாக வந்து அந்த பெண்ணை வந்து அந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போகல, அந்த பெண்ணை வந்து லாட்ஜில் தங்க வச்சது ப்ரூவ் ஆகலை, அடுத்து நான் தாலியும் கட்டலை, அந்த பெண்ணுக்கு சைனைடு விஷம் கொடுத்ததை யாரும் பார்க்கவும் இல்லை. இப்படியெல்லாம் வந்து இவருக்கு ஆர்கியூ பண்ணுறதுக்கும் வந்து இந்த நாட்டில் அட்வொகேட் இருக்காங்க. அந்த வழக்கறிஞருடைய வாதத்தின் அடிப்படையில் அவருக்கு இது அரிதிலும் அரிதான வழக்கு அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர் வந்து போராடி இவருடைய தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைத்து கொடுத்துருக்காங்க. ஏன் சார் அரிதிலும் அரிதான கேஸுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கலாம்னு நீதிமன்றம் சொல்லி, இது அரிதிலும் அரிதான கேஸ் இல்லையா? இதை விட அரிதான கேஸ் ஒரு கேஸ் இந்தியாவில் தென்னிந்தியாவில் இருக்கிறதா எனக்கு தெரியவே இல்லை. மஞ்சுளா வீட்டில் போய் சோதனை பண்ணுறாங்க. இந்த 20வது கொலை வழக்கு விசாரிக்கிற போது மஞ்சுளா வீட்டில் போய் சோதனை பண்ணால்
நிறைய சைனைடு குப்பிகளை வந்து மஞ்சுளா வீட்டிலேயே வந்து வச்சு, அதாவது 3வது மனைவி வீட்டில் சைனைடு சம்பந்தமான பொருட்களையும் அந்த கெமிக்கல்லாம் வச்சிருக்காங்க. அது எப்படி சார் கிடைச்சிருக்கு அவருக்கு இந்த அது cyanide? எப்படி இது கிடைச்சதுன்னா, இவருக்கு வந்து நகை செய்கிற ஆசாரிகள் வந்து நகை செய்கின்ற ஆசாரிகளோடு இவருக்கு பழக்கம் இருக்கு. இவரு கிட்டத்தட்ட அந்த நகை செய்கிற நண்பர்களோடு அதிகம் பழக்கம் இருக்கிறதுனால நகைப்பட்டறையில் போய் அப்பப்போ உட்காந்துட்டு வருவார். நகை வந்து செய்வதற்கு சைனைடுகளை வந்து எப்படி பயன்படுத்துறாரு அப்படிங்கிறத பார்த்துருக்கிறாரு. தங்கத்தை உருக்கும் போதும் அவர்களை செய்யும் போதும் சைனைடு பயன்படுது, வெள்ளி தங்கம் போன்றது. இது சைனைடுங்கிறது வந்து ஆமாங்க, இது வந்து நாட்டில் பட்டு 1 நிமிடத்துக்குள்ள மரணத்தை கொடுக்கும், அப்படி அதைத்தான் நாங்கள் இவ்வளவு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்றோம் அப்படின்னு இந்த ஆசாரிகள் வந்து இவருக்கு சொல்லியிருக்காங்க. அப்பா அவங்க சொல்றா, இது சும்மா எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படி சொல்லி வாங்கி, அல்லது தெரிந்தோ தெரியாமலோ அது ஊடகத்தில் அப்ப நான் கொலை செய்யத்தான் போறேன்னு சொல்லி தெரிஞ்சு அந்த சைனைடை அந்த ஆசாரிகள் அவருக்கு கொடுத்தார்களா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறிதான். ஆனால் எப்படியோ அவரால் சைனைடை வந்து வாங்கி அதை குப்பிகளாய் செய்து, இது ஒரு மாத்திரை தான், இதை வந்து வாயில போட்டு முழுங்கிட்டா கற்பம் தரிக்காது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாத்திரை வடிவத்துக்கு அவர் எப்படி கொண்டு வந்தார்? இல்லைங்க, அந்த மாத்திரையை அவரே அந்த செஞ்சு மாத்திரையை அவரே செய்ய முடியுமா? ஒரு தனி மனிதனால சைனைடை எடுத்து மாத்திரை வடிவத்துக்கு கொண்டு வர முடியுமா? ஒரு சைனைடை நகை செய்கிற ஆசாரிகளிடம் வாங்கி அந்த சைனைடை மாத்திரை வடிவத்துக்கு கொண்டு வந்து அதை பெண்களும் மயக்கும் வார்த்தையை சொல்லி தன்னை திருமணம் செய்து நல்ல வாழ்க்கையை கொடுக்க போகிறான் என்று தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற பெண்களை எனக்கு வார்த்தையில் வசீகரப்படுத்தி எனக்கு மோசம் செய்து அவர்களை வந்து கண்ணெதிர் துடிக்க துடிக்க இறந்து போகிற அளவிற்கு சைனைடு குப்பிகளை வந்து கொடுத்து இந்த பாத்ரூம்ல தன் ஆசையாய் கட்டி அடைத்த அந்த காதலி இன்னும் 1 மணி நேரத்தில் இறந்து போகிறாள் என்று தெரிந்தும் தனக்கு இந்த நகைகளும் பணமுமே பெரிது என்று மூட்டை கண்டு ஓடி போய் வந்து ஒரு ஓரத்திலே வாழ துள்ளிவானால் இவனும் மனித மிருகமா மனிதனா? சாதிய ஆணவ கொலை செய்யறவனு கூட ஒரு காரணம் இருக்கிறது. ஆனா இவன் வந்து செஞ்ச 32 கொலைகளுக்குமே வந்து பேராசை ஒன்றே வந்து அடிப்படை காரணம். இல்ல சார், இவர் எப்படி சார் மாத்தினாரு போலீஸ் கிட்ட? ஏன்னா 32 கொலை பண்ணியிருக்காரு, எப்படி மாத்தினாரு இவர் போலீஸ் கிட்ட? 32 கொலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் 33வதா வந்து அனிதா அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து அவர் என்ன செய்யறாரு, இதே மாதிரி காதல் வலையில விழ வச்சு அழைச்சிட்டு போறாரு. அந்த பெண்கிட்ட வந்து செல்போன் இருக்குது. அவன் வந்து தன் தோழி ஒரு காவேரி என்கின்ற ஒரு பெண்ணுக்கும் இன்னும் சில பெண்களுக்கும் வந்து நான் வந்து மனதார விரும்பிய ஆணழகன் மோகன் என்கின்ற மோகன்குமார், அவர் வந்து BA பட்டதாரி, அவர் அரசு வேலையில் இருக்கிறாரு, என்னை திருமணம் செய்ய முன் வந்திருக்கிறாரு. நாங்கள் 2 பேருமே பெங்களூரில் போய் இந்த கோயிலில் தான் வந்து திருமணம் பண்ண போகிறோம். பெங்களூரில் திருமணம் பண்ணிட்டு இந்த லாட்ஜில் தங்கிட்டு 3 நாளைக்கு தேனியில் முடிச்சுட்டு நாங்கள் திருப்பி வந்துடுவோம், வந்து இங்கே குடியேற போகிறோம் அப்படிங்கிற தகவல்களை எல்லாம் தனது பெண் தோழிகள்கிட்ட அவர் பகிர்ந்து கொண்டார். இந்த மோகன்குமார் என்கின்ற சைனைடு மோகன் வந்து சொன்னது என்னன்னா, நீ புறப்பட்டு வரும்போது யாருக்கிட்டையுமே சொல்லாமல் வந்துரு, நம்ம வந்து யாருக்குமே தெரியாமல் வந்து ரகசிய திருமணம் பண்ண போகிறோன்னு தான் சொல்லி தான் இவர் மற்ற பெண்களை வர வச்சார். ஆனால் இந்த பெண் ஒருத்தி தான் வந்து தன்னுடைய தோழிகள்கிட்ட சொல்லிட்டு வந்ததுனால கடைசியா வந்து இதுதான் அவருடைய நண்பரு மோகன்குமார் என்கின்ற மோகனை தான் அவர் காதலிச்சா அப்படிங்கிற செய்தியை வந்து அனிதா காணாம போயிட்டானோடனே அவங்க பெற்றோர்கள் வந்து வழக்கு தொடர்ந்து உமன் மிஸ்ஸிங்ல வந்து தேடிட்டு இருக்கிற பொழுது அவங்க தோழிகளை எல்லாம் வந்து போலீஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் எடுக்க தொடங்கும் போது தோழிகள்கிட்ட கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் வந்து இவரை கைது செய்ய வழிவகுத்தது. இந்த மம்முட்டி அவர்கள் வந்து நடித்த களம் காவல் என்கின்ற திரைப்படம் இப்பொழுது வந்து மக்களுடைய எதிர்பார்ப்புகளையெல்லாம் தாண்டி வந்து தியேட்டர்லாம் ஃபுல்லாகி ஓடிட்டு இருக்குது. சினிமாவை வந்து கேளிக்கையாய் பார்க்காமல் கருத்தோடு பாருங்கள். இந்த திரைப்படத்தை பார்க்குற அத்தனை பெண்களுமே, குறிப்பாக பெண்கள் அத்தனை பேருமே தனக்கு தெரிந்த பெண் நண்பர்கள், பெண் தோழிகள், பெண் சகோதரிகள், பெண் உறவினர்கள் அத்தனை பேருக்குமே வந்து இந்த செய்திகளை பரப்பி இதுபோல் யாருமே இந்த சமுதாயத்தில் ஏமாந்து வந்து தன்னுடைய உயிரை வந்து இழக்கக்கூடாது என்கின்ற படிப்பினையை இந்த சமூகம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நேர்காணலே. பல்வேறு நேர்காணல் செய்திருந்தாலும் இந்த நேர்காணல் இந்த தலைப்பின்கள் என்னை பேச அழைத்தமைக்காக எனது மனமார்ந்த நன்றியை கூட தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment.